ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2026 சீட்டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 18 டிசம்பர். இப்போது நிறையா பேத்துக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா, சீட்டெட்டில் மொத்தம் 2 பேப்பர் இருக்குது. இதில் பேப்பர் 1 எதுக்காக, யார் யாரெல்லாம் எழுதலாம், இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அப்படிங்கிறது, அதேமாதிரி பேப்பர் 2க்கு யார் யாரெல்லாம் எழுதலாம், என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற இந்த டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். அதேமாதிரி இன்னும் நிறைய பேத்துக்கு நான் பேப்பர் 1ம் பேப்பர் 2ம் சேர்த்து எழுதலாமா அப்படிங்கிற இந்த பேப்பர் பற்றின டவுட் வந்து எக்கச்சக்கமான நபர்களுக்கு இருக்குது. அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்து முடிக்கல உங்களுக்கு சீட்டோடைய பேப்பர் 1னா என்ன, அதுக்கு யார் யார் எழுதலாம், அது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிற டீட்டெயில், தென் அதே மாதிரி பேப்பர் 2க்கு என்னென்னலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சீட்டெட்டுக்காக போடக்கூடிய எல்லா இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டும் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போது சீட்டெட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். தமிழ்நாட்டில் டெட் நடத்துகிறாங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் மத்திய அரசாங்கத்துடைய பள்ளிகளில் வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த சீட்டெட் அப்படிங்கிற எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சீட்டெட்டில் மொத்தம் எத்தனை பேப்பர் இருக்குது அப்படின்னா மொத்தம் 2 பேப்பர், பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிங்கிற 2 பேப்பர் இருக்குது. இந்த 2 பேப்பருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா சீட்டெட்டில் ஃபஸ்ட்டு பேப்பர் 1. இந்த பேப்பர் 1 எதுக்குன்னா, நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சராக போவீங்க, அதாவது பிரைமரி லெவல் எலிமெண்ட்ரி லெவல் டீச்சராக போகிறீங்க. 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை மத்திய அரசாங்கத்துடைய கேவிஎஸ், என்பிஎஸ் இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் நீங்கள் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்டில் கிளாஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை மட்டும் தான் எடுக்க முடியும். 5ஆவதை தாண்டி நீங்கள் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து வெறும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சருக்காக உள்ள ஒரு எக்ஸாம் தான். என்ன இந்த ஒரு எக்ஸாம் இன்னும் நிறைய பேருக்கு நோட், நான் இந்த பேப்பர் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னாலே எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி தான். இந்த மார்க்கை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் வந்து அப்ளை பண்ணணும். அடுத்த எக்ஸாம்ஸோ இல்லை டேரெக்டாக ப்ரைவேட் ஸ்கூலே போய்ட்டு இது பண்ணலாம். இந்த எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணால் உங்களுக்கு வேலை கிடைக்குமானா கிடைக்காது. இது ஜஸ்ட்டு நீங்கள் டீச்சருக்கு தகுதியான நபர் அப்படிங்கிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும். ஸோ அப்போது நீங்கள் பேப்பர் 1 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை டீச்சர் ஆகலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் சீனியர் செகண்டரி முடிச்சிருக்கணும். அதாவது 10th 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 வருஷம் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள். அதேமாதிரி யார் யாரெல்லாம் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் ஃபைனல் இயரில் இருக்கீங்களோ நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பிஎட் தேவையில்லை. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், டிப்ளமோவோ இல்லை பேச்சுலரோ முடிச்சிருந்தீங்க, எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பிஎட்டுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 4க்காக உள்ளது. ஓகே, ஸோ அடுத்து பேப்பர் 2 இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் 2 எதுக்காக உள்ள எக்ஸாம்னா இது அப்பர் பிரைமரி டீச்சருக்காக. அப்பர் பிரைமரி அப்படிங்கிறது 6ஆவதுலேருந்து 8ஆவது, 1லேருந்து 5ஆவது வரை டீச்சராக போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேப்பர் 1 கிளியர் பண்ணணும். 6ஆவதுலேருந்து 8ஆவது வரை நீங்கள் எக்ஸாம் டீச்சிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேப்பர் 2 கிளியர் பண்ணால் நீங்கள் வந்து டீச்சிங் பண்ணலாம். ஸோ பேப்பர் 2 அப்படிங்கிறது எதுக்காக, அப்பர் பிரைமரி டீச்சருக்காக உள்ளது. இதுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் கண்டிப்பாக கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். வெறும் 12th எலிமெண்ட்ரி எஜுகேஷன் மட்டும் முடிச்சிருந்தா பத்தாது. இதுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பிஎட் கம்பல்சரி. ஸோ கிராஜுவேஷன் ப்ளஸ் பிஎட் வந்து கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும். இல்லைனா சில இதில் இன்டெகிரேட்டட் பிஎட் கோர்ஸ்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து பிஎட் ஏதோ ஒரு வகையில் முடிச்சிருக்கணும். பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபைனலில் தான் படிச்சுட்டு இருக்கீங்க, பிஎட்டில் ஃபைனல் இயரில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எழுதலாம். பிஎட் முடிச்சுட்டு தான் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபைனல் இயர் பிஎட் ஸ்டூடெண்ட்டும் அதே மாதிரி ஃபைனல் இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ ஓரளவு கிளியரிட்டி கிடைச்சிச்சா, பேப்பர் 1 அப்படிங்கிறது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை இதுக்கான எலிஜிபிலிட்டி 12th ப்ளஸ் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அதே மாதிரி பேப்பர் 2க்கு அப்பர் பிரைமரி 6ஆவதுலேருந்து 8ஆவது வரை இதுக்கான எலிஜிபிலிட்டி டிகிரி ப்ளஸ் பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இது ரெண்டுக்கும் எதுவும் ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னா ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை வயசு வரவனா எழுதலாம். அதே மாதிரி இதுக்கு இத்தனை லிமிட் தான், இத்தனை அட்டம்ப்ட் தான் அப்படிங்கிற அட்டம்ப்ட் கணக்கும் பண்ணி நீங்கள் எத்தனை வருஷம் மேலே தொடர்ந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கிட்டே இருக்கலாம். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. இப்போது எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரை ரெண்டுக்குமே காமன் தான். ஸோ ரெண்டுக்கும் எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரை என்னென்ன விஷயங்கள் காமனாக இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே ஆஃப்லைனில் தான். உங்களுக்கு ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்லாம் கிடையாது. இது ரெண்டுமே என்ன அப்படின்னா பேப்பர் 1ம் சரி பேப்பர் 2ம் சரி ரெண்டுமே ஆஃப்லைனில் தான் நடக்கும். உங்களுக்கு ஓஎம்ஆர் கொடுப்பாங்க. நீங்கள் பெண்ணை வச்சு அந்த ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து காமன். அதே மாதிரி ரெண்டுலேயுமே பேப்பர் 1ம் சரி பேப்பர் 2லேயும் சரி உங்களுக்கு 150 கொஷின்ஸ், மொத்தம் 150 கொஷின் பேப்பர் 1லேயும் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி பேப்பர் 2லேயும் 150 கொஷின் இருக்கும். இது எல்லாமே எம்சிக்யூ தான்.
சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும், அப்ஜெக்டிவ் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே எம்சிக்யூ டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் இருக்காது. ஒவ்வொரு கேள்விக்கும் 1 மார்க்கு. முக்கியமாக இதில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. இப்போ நிறைய எக்ஸாம்ஸில் நீங்கள் தப்பாக ஒரு கேள்வி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு 1/4 மார்க்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் மார்க்கோ வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் நெகட்டிவ் மார்க்கு தப்பாக ஆன்சர் பண்ணாலும் அதுக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, மார்க் வந்து டிடெக்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி டோட்டலாக 150 மார்க். அப்போது 150 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 1 மார்க் அப்படின்னா உங்களுக்கு 150 மார்க்கு. இதுக்கான டூரேஷன், ஈச் பேப்பருக்கான டூரேஷன் எவ்வளோனா 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரத்தில் நீங்கள் டக்குன்னு 150 கேள்விகளை இது பண்ணணும். ஸோ பேட்டர்ன் அப்படிங்கிறது காமன்னா சேஞ்ச் எதில் வரும் அப்படின்னா சிலபஸ் தான் சேஞ்ச் வரும். ஓகேங்களா? ஸோ சிலபஸில் தான் பேப்பர் 1க்கான சிலபஸ் வந்து என்டையர்லி டிஃபரெண்ட், பேப்பர் 2க்கான சிலபஸும் என்டையர்லி டிஃபரெண்ட். பட் மாடல் இதே மாதிரி தான். பேப்பர் 1ம் சரி பேப்பர் 2ம் சரி உங்களுக்கு எக்ஸாம் மாடல் ஒரே மாடலில் தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் பேப்பர் 1ல என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகி இருக்கு இல்லையா, இது ஒரு 30 மார்க்குக்கு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். 30 மார்க் 30 கொஸ்டின் இருக்கும். தென் லாங்குவேஜ் 1ல உங்களுக்கு 30 கொஸ்டின் 30 மார்க்குக்கு, லாங்குவேஜ் 2ல 30 கொஸ்டின் 30 மார்க். இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது பேப்பர் 1 பேப்பர் 2க்குமே காமன் தான். அதே மாதிரி இதில் உங்களுக்கு வேற என்ன இருக்கும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் வந்து 30 கேள்வி 30 மார்க்கு. தென் என்விரான்மெண்டல் சயின்ஸ் இவிஎஸ் இருக்கு இல்லையா, இவிஎஸ் வந்து 30 கேள்வி 30 மார்க். இது எல்லாமே சைல்டு பெடகாகி, லாங்குவேஜில் லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, தென் மேத்தமெட்டிக்ஸ், தென் என்விரான்மெண்டல். ஸோ இதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, இதில் அந்த கட் ஆஃப் மார்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 6வது 1வது இருந்து 5வது வரை கிளாஸ் நடத்துறதுக்கு எலிஜிபிள். ஸோ அப்போ பேப்பர் 1 பொறுத்தவரை இந்த விஷயம் தான். ஸோ அடுத்து பேப்பர் 2 பொறுத்தவரை பேப்பர் 2ல என்ன டாபிக் கொடுத்துருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகி, அதில் பார்த்த மாதிரி அதே இது இருக்கும். அதே மாதிரி லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2. ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2 சைல்டு பெடகாகி. இதுல இருந்து உங்களுக்கு எத்தனை மார்க்குக்கு, இதுல இருந்து உங்களுக்கு 90 மார்க் வந்துடும். இது இல்லாமல் இதில் நீங்கள் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று இது இல்லை அது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் ஏதாவது 2 சப்ஜெக்ட் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும். இதுக்கு 60 கேள்விகள் கேட்பாங்க, 60 மார்க். இதில் ஒன்று நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை சயின்ஸ், நீங்கள் மேக்ஸ் டீச்சராக போகிறீங்க, சயின்ஸ் டீச்சராக போகிறீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் இல்லை சயின்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சோசியல் ஸ்டடீஸ் சோசியல் சயின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோசியல் டீச்சர், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த மாதிரி சிவிக்ஸ் இந்த டீச்சராக போகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், சோசியல் ஸ்டடீஸோ இல்லை சோஷியல் அப்படிங்கிற இந்த பேப்பர் சூஸ் பண்ணணும். இதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டுமே எழுதணும் அப்படிங்கிற அவசியம். ஒன்று மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீமுக்கு போகலாம், இல்லை சோசியல் சயின்ஸ் டீமுக்கு போகலாம். இதில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் இருந்து உங்களுக்கு 60 கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 60 + 90 மொத்தம் 150. ரெண்டுமே 150 தான். பட் இதில் என்ன, இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த 2 டாப்பிக்கும் வந்து வரப்போகுது. இதில் இருந்தால் உங்களுக்கு அதிகமான கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இதுதான் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு சில நபர்கள் வந்து 2க்குமே குவாலிஃபை ஆயிருப்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 2மே எழுதலாம். பேப்பர் 1ம் எழுதலாம், பேப்பர் 2ம் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க உங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்து தான். சில பேர் நீ 1க்கு மட்டும் தான் குவாலிஃபைனா 1 எழுதலாம், இல்லை 2க்கு மட்டும் தான் குவாலிஃபைனா 2 எழுதலாம், இல்லை நான் 2க்குமே குவாலிஃபை இருக்கேன் அப்படின்னா நீங்க பேப்பர் 1 எழுதலாம், பேப்பர் 2 எழுதலாம், இல்லை 2க்குமே அப்ளை பண்றேன் அப்படின்னாலும் நீங்க பண்ணலாம். ஸோ அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதனால இதை பத்தி கொஞ்சம் நல்லா பாத்துங்க. இதான் பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ இப்போ இதுக்காக நம்ம அடாப்ட் 4/7 அறிவொளி அப்படிங்கிற புதுசா ஒரு பேட்ச் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த அறிவொளி பேட்ச் அப்படிங்கிறது சீடெட் எக்ஸ்க்ளூசிவ் சீடெட்டுக்காக பேப்பர் 1 பேப்பர் 2 2 சப்ஜெக்ட்டும் இன்க்ளூட் ஆகக்கூடிய ஒரு பேட்ச் தான் அறிவொளி அப்படிங்கிறது. இந்த ஒரு பேட்ச் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சீடெட் 1க்கும் ப்ரூவ் பண்ணிக்கலாம், 2க்கும் வந்து பேப்பர் 2க்கும் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 2436 ரூபா, 2436 அப்படிங்கிறது இதுக்கான ஃபீஸ். ஸோ நீங்க ஜாயின் பண்ணும்போது Y913 இந்த கூப்பன் கோடை மறந்துடாதீங்க. Y913 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபரும் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்க மொத்தம் வந்து 2430 ரூபாய் இந்த பேட்ச் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பேட்ச் வாங்குறதுலையோ இல்லை கோர்சஸ் பற்றி ஏதோ டீட்டெயில் வேணும், ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் பண்றேன். அதே மாதிரி இந்த பேட்ச்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேட்ச் எப்படி வாங்குறதுனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். இந்த பேட்ச்க்கான லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். அப்படிலாம் நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம அடாப்ட் 247 வெப்சைட்டுக்கு போயிருங்க. அடாப்ட் 247 வெப்சைட் போயிருங்க. இதுல போயிட்டு ஆல் கோர்ஸ், ஸ்டேட் எக்ஸாம், தமிழ்நாடு, இதில் வந்தீங்கன்னா சீடெட் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ் தான் வந்து சீடெட்டுக்கான கோர்ஸ். ஸோ இதில் மொத்தம் வந்து உங்களுக்கு 237 மணி நேரத்துக்கான ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். இந்த கிளாஸஸ் நீங்கள் வேலிடிட்டி அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே ரெக்கார்டிங்காகவும் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் நீங்கள் போயிட்டு மோர் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நீங்கள் கூப்பன் கோட போடணும். Y913 அப்படிங்கிற கூப்பன் கோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 2430 ரூபாய் கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க பேட்ச் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டிசம்பர் 17 பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. எக்ஸாம் வந்து நமக்கு பிப்ரவரியில், அதனால பிரச்சனை இல்லை, டைம் இருக்கு. ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் டவுட்டுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். வேற சீடெட் பற்றி என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது மறக்காம சொல்லுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.